everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா circulatory system in animals. So circulation அப்படின்ற வேர்ட் நம்ம கேட்டாலே நமக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து we are going to concentrate on heart. That is the structure of heart. நம்ம ஹார்ட் எல்லாருக்குமே தெரியும், it is going to be the pumping organ. ஸோ இந்த pumping organ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும், it is going to pump blood. நிறைய blood vesselsக்கு எல்லாமே it will be pumping the blood. சரி, ஹார்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா it is located in between the lungs. So lung structure நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட் lung, லெஃப்ட் lung நடுவில் வந்து ஹார்ட் லொக்கேட் ஆகிருக்கும். whereas ஹார்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் சைட் ஆஃப் த லங்குக்கு மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், it is slightly tilted towards the left side of your lung. ஸோ ஹார்ட் பார்த்தீங்கன்னா it is covered or it is enclosed, ஒரு லேயர், ஒரு டபுள் லேயர் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் we call it as pericardium. We call that structure or layer as pericardium. So heart பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் லேயர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து ஹார்ட் இருக்கும். அந்த பேர் we call it as pericardium. ஸோ அந்த pericardium எதுக்கு இருக்கு, or what is the purpose of pericardium அப்படின்னு பார்த்தீங்கன்னா it secretes a liquid. We call that as pericardial fluid. ஒரு லிக்விட் வந்து செக்ரீட் பண்ணும், we call that as pericardial fluid. சரி, எதுக்கு இந்த pericardial fluid தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it is a pumping organ. ஸோ அதோட பம்பிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், அகெயின் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் இருக்கும். அப்போ அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், it is present in between the lungs. ஸோ இந்த மாதிரி பம்பிங் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டே இருக்கும்போது it should not cause any injuries. பக்கத்தில் இருக்க ஆர்கனுக்கு வந்து இன்ஜுரி வந்து காஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த pericardial fluid பார்த்தீங்கன்னா it acts as a lubricating. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் போடும், எதுக்குன்னா அந்த மிஷின் வந்து லைக் ரொம்ப ஓடும்போது தேயாமல் இருக்கிறதுக்கோ, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆயில் போடுவாங்க. ஏன்னா ஒரு லூப்ரிகேட்டிங் மாதிரி, ஏன்னா ரெண்டு தேஞ்சு ஒராசும் போது இட் ஷுட் நாட் காஸ் எனி டேமேஜ் டு த எக்யூப்மெண்ட்ஸ். அது சிமிலர் கான்செப்ட் தான். இது வந்து கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகும்போது சுற்றி இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு வந்து இட் ஷுட் நாட் காஸ் எனி டேமேஜ். அதை ப்ரொடெக்ட் பண்ணுற எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான். Heart is made up of a type of muscular tissue. அந்த muscular tissueக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா cardiac muscle. ஸோ அந்த cardiac muscle அப்படின்னு சொல்லும்போது it is very flexible in nature. flexible மட்டும் இல்லாமல் it is involuntary in nature. involuntary அப்படின்னு பார்த்தீங்கன்னா we cannot control the movement. ஸோ obviously பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த muscular tissue, that is the cardiac muscle பார்த்தீங்கன்னா it is involuntary in nature. it is very flexible. சரி, now let's move on. இப்போ வந்து ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் எடுத்துக்கும் போது இப்போது நான் டயக்ராம், we all know this is the structure of heart. இப்போ இதை நம்ம சிம்பிளாக நம்ம பார்த்தீங்கன்னா டயக்ராம் வரைஞ்சி கற்றுக்கிறது ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். ஆனால் ஒரு சிம்பிளாக கற்றுக்கிறதுக்கு I will tell you one easy way. Imagine this is going to be the structure of heart. நான் structure of heart பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 chambers, நம்ம before that we should know human heart பார்த்தீங்கன்னா it is divided into 4 chambers. that is upper chambers we call that as auricle, lower chamber வந்து we call it as ventricle. நான் இப்போ இங்கே பார்த்தீங்க இல்லையா, நான் வந்து ஒரு 4 ப்ளஸ் ஒரு 4 இதுவாக டிவைட் பண்ணேன். I am dividing like this. so upper 2 chambers வந்து I call it as auricle and the lower 2 chambers I call it as ventricle. இதை தான் நான் வந்து ப்ளஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். சரி, இப்போ as I said auricle and lower 2 chambers we call it as ventricle. So imagine நான் வந்து இந்த சைடை வந்து I am taking it as left side of your heart and இந்த side வந்து it is going to be the right side of the heart. ஸோ நான் ஹார்ட்டை வந்து சேம்பர்ஸாக டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட் வந்து டிவைட் இன்ட்டு 4 சேம்பர்ஸ். இதுவே ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைட் இன்ட்டு 2 சேம்பர்ஸ். இதுவே சில ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், தட் இஸ் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் டிவைட் இன்ட்டு 3 சேம்பர்ஸ். ஹார்ட் வந்து 3 சேம்பர்ஸாக பிரிக்கலாம். எக்ஸப்ட் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ராக்கடைல் ஈவன் தோ இட் இஸ் அ ரெப்டைல், அதோட சேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் 4 சேம்பர்ஸ். ஸோ இதை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இந்த டாபிக். இப்போ நான் ஹார்ட்டை நான் வந்து 4 சேம்பர்ஸாக பிரிச்சுட்டேன். ஸோ ஹார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட்குள்ளே வந்து பிளட் வந்து என்டர் ஆகணும். ஸோ எதுக்குள்ளேருந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லங்ஸ். ஸோ லங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட் it will be entering into the left auricle. ஸோ இந்த ஹார்ட்டோட கான்செப்ட், தட் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட் படிக்கும்போது நம்ம 2 விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட் வந்து பிளட் உள்ளே வரும்போது, அதாவது பிளட்டை வந்து அக்செப்ட் பண்ணும்போது இட் வில் பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட்குள்ளே பிளட் வரும்போது இட் வில் பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். whereas ஹார்ட் வந்து பிளட் வெளில கொடுக்கும்போது, ஹார்ட் வந்து வெளில பிளட் ரிலீஸ் பண்ணும்போது இட் வில் பி இன் கன்ட்ராக்ஷன், சுருங்கி போயிடும் ஹார்ட். இந்த 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ஆன்சர் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். நான் சொல்லியிருக்கேன் லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வில் பி என்டரிங் இன் டு த லெஃப்ட் ஆரிக்கல். ஸோ ஹார்ட் வந்து பிளட் வாங்கும்போது இட் வில் பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன்.
ஸோ இப்போ ஹார்ட் என்ன பொசிஷனில் இருக்குது? இட் இஸ் இன் ரிலாக்ஸ் பொசிஷன். சரி, இப்போது பிளட் வந்து லெஃப்ட் ஆரிக்கிள்குள்ளே என்டர் ஆயாச்சு. இப்போ லெஃப்ட் ஆரிக்கிள்லேருந்து பிளட் ஹேஸ் டு மூவ் ஆன் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ பிளட் வந்து கொடுக்கும்போது ஹார்ட் வில் பி இன் கண்ட்ராக்ஷன் பொசிஷன் இல்லையா? ஸோ இப்போ பிளட் உள்ள போகுது. ஸோ திஸ் பார்ட் ஆஃப் த ஹார்ட் will be in relax since it is receiving the blood, whereas இந்த part வந்து ஹார்ட்டுக்கு இந்த lower பார்ட்டுக்கு வந்து blood கொடுக்கறதுனால இந்த part வந்து will become contracted. ஸோ ஒரே விஷயம் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட் இப்போ ஹார்ட் பார்த்தீங்கன்னா நாட் லைக் மொத்தமாக கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்காது. மேலே கண்ட்ராக்ஷன் கீழே ரிலாக்ஸேஷன், இப்படி லப் டப் சவுண்ட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ கீழ் பார்ட் வந்து லோவர் பார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது அப்பர் பார்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்பர் பார்ட் கண்ட்ராக்ட் ஆகும்போது லோவர் பார்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் இப்போது ஸ்டார்டிங்லேருந்து வர லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் பிளட் லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வருது. ஸோ இந்த பார்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன் பிகாஸ் இட் இஸ் ரிசீவிங் த பிளட். இப்போ இங்கேருந்து பிளட் வந்து இட் ஹாஸ் பாஸ் ஆன் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது வந்து பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கொடுக்குது. அப்போ இது என்ன ஆகிடும்? டக்குன்னு இட் வில் பிகம் கண்ட்ராக்டட். ஆனால் இந்த பார்ட் என்ன ஆகுது? பிளட்டை ரிசீவ் பண்ணுறதுனால இட் வில் பிகம் ரிலாக்ஸ் பொசிஷன். சரி, இப்போ வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து த பிளட் வில் மூவ் ஆன் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. The blood will move on to other parts of the body. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ளஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஆனால் நார்மலாக எடுத்துக்கும் போது ஹார்ட் வந்து தட் இஸ் ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல். இது வந்து எப்படி செப்பரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with a layer or with a structure we call it as septum. So the auricle and ventricle is separated by a structure we call that as septum. So auricle ventricle வந்து பிரிஞ்சிச்சு நான் சொல்லிட்டேன் with the help of septum. So what about the left auricle, left ventricle and right auricle and right ventricle அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு auricle that is right and left auricle வந்து it is separated with the help of membrane called as interarterial septum. Interarterial septum, whereas இந்த கீழே ரெண்டு வென்ட்ரிக்கல்ஸ் வந்து it is separated with the help of interventricular. Interventricular septum. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிளட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து இட் இஸ் மூவ் ஆன் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்மிங் ஆன் டு த ரைட் ஆரிக்கல். சரி, இப்போ ரைட் ஆரிக்கல் நம்ம எடுத்துக்கலாம். ரைட் ஆரிக்கல் பார்த்தீங்கன்னா பிளட் எங்கேருந்து ரைட் ஆரிக்கல்குள்ளே என்டர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது blood will be entering from the lungs. Blood will be entering from the other parts of the body. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். தட் இஸ் இப்போ வந்து நான் இந்த சைடு என்ன போட்டிருக்கேன்? பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்லேருந்து என்டர் ஆகும். அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளட்டுக்கு வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து பிளட் போயிடும். இப்போ இங்கே அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருந்துச்சுன்னா இந்த சைடும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தான் இருக்கணும். ஆனால் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், இங்கே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம போடுறோம், ஆனால் இந்த இடத்துல டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் வில் பி என்டரிங். இந்த சைடு வந்து தட் இஸ் ஃபார் த ரைட் சைட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வில் பி என்டரிங் ஃப்ரம் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ இதே சினாரியோ தான், பிளட் வந்து உள்ளே என்டர் ஆகுது. நான் சொல்லியிருக்கேன் பிளட் வந்து ரிசீவ் ஆகும்போது ஹார்ட் இஸ் கோயிங் டு பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். ஸோ பிளட் உள்ளே வரதுனால திஸ் ரைட் ஆர்ட்ரியம் வில் பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். இப்போ திரும்ப ரைட் ஆர்ட்ரியம்லேருந்து த பிளட் வில் பி மூவ் ஆன் டு right ventricle. So right ventricle க்கு இந்த blood கொடுக்கும்போது it will change to contraction position or it will contract. ஆனால் இந்த part என்னது? lower part will become relaxed because it is going to receive the blood. சரி, இப்போ blood வந்து பார்த்தீங்கன்னா right ventricle இருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will move on to lungs. இதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் working of heart. இப்போ again நம்ம திரும்ப டயக்ராம்க்கே வரலாம். இதே தான் நம்ம பார்த்தோம். நான் ஜஸ்ட் இந்த டயக்ராம் வந்து நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ அகெயின் எக்ஸ்பிளைன் இட் வித் திஸ் டயக்ராம். ஒரு எக்ஸாக்ட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். பிளட் என்ன பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் வில் பி என்டரிங். ஸோ பிளட் வந்து எங்கிட்ட ஆகுது, எங்கேருந்து என்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வில் பி என்டரிங் ஃப்ரம் த லங்ஸ். ஸோ ஆக்சிஜனேட் பிளட்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் பியூர் பிளட். ஸோ பிளட் வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம்குள்ளே என்டர் ஆகுது. லெஃப்ட் ஆர்ட்ரியம்லேருந்து எங்கே போகும்? இட் வில் மூவ் ஆன் டு left ventricle. So left ventricle க்கு போகும்போது left ventricle என்ன ஆக போகுது? It will relaxed. Left ventricle relaxedல இருக்கும்போது left atrium will be in contraction position because it is giving blood. சரி, left ventricle இருந்து blood எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா it will move on to other parts of the body. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆப்போசிட் வந்து சேமாக இருக்கும். இப்போ இங்கே அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லும்போது இந்த சைடும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து blood வந்து என்டர் ஆகும். பட் டீஆக்சிஜனேட்டட் blood. டீஆக்சிஜனேட் blood வந்து
ரைட் ஆட்ரியம்குள்ளே என்ட்ரு ஆகும். ரைட் ஆட்ரியம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது since it's receiving the blood it will be in relaxed position. blood வந்து ரைட் ஆட்ரியம்லேருந்து it has to move on to right ventricle. கொடுக்கும்போது right ventricle will be in relaxed position. the right atrium will be in contraction position. so right ventricle blood எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will move on to lungs. ஸோ இதுதான் வந்து working mechanism of heart. ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து you can see. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாப், ஒரு வி ஷேப் ஃப்ளாப் மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து 2 இருக்கும் ஆக்சுவலி. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இந்த சைடில் வந்து 3 இருக்கும், இந்த சைடில் வந்து 2 இருக்கும். த ரீசன் இஸ் பிகாஸ் இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தட் இஸ் 2 ஃப்ளாப் இருக்கிறது வந்து we call it as bicuspid valve. 2 சைடு இது இருக்கிறது we call it as bicuspid valve. இந்த சைடில் தட் இஸ் ரைட் சைடில் இருக்கிறது வந்து we call it as tricuspid valve. We call it as tricuspid valve. So bicuspid valve வந்து will be on the left side of the heart, whereas tricuspid valve will be on the right side of the valve. So இன்னொரு question கேட்பாங்க, what is the difference between bicuspid valve and tricuspid valve? Simple. Bi na 2. Cusps means valves. Valves எதுக்கு இருக்கு? What is the purpose of valves அப்படின்னு பார்த்தீங்கன்னா it helps to regulate the flow of blood, which means இப்போ blood வந்து பார்த்தீங்கன்னா it has to be in only one direction. So return போயிட்டு it should not mix. That is deoxygenated blood, oxygenated blood ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த valves வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த valves பார்த்தீங்கன்னா left side of the heart வந்து you will be having only 2 valves, that is bicuspid valve. இதுவே right side of the heart பார்த்தீங்கன்னா you will be having 3, that is tricuspid valve. ஓகே, இதை தவிர்த்து cusps nothing but cuspsனா flaps. cusps என்னது flaps. ஸோ ஃப்ளாப்ஸ்னால் ஒரு சின்ன மூடி மாதிரி, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் ஓப்பனிங், இப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறது, அவ்வளோதான், சிம்பிள். சரி, இதுதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ், வில் மூவ் ஆன் டு பிளட் ப்ரெஷர். சரி, இப்போ பிஃபோர் மூவிங் ஆன் டு பிளட் ப்ரெஷர், நம்ம பிளட் அப்படின்ற கான்செப்ட் எடுக்கும்போது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. எதுக்கு நம்ம பிளட்டை வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் லைக் பாசஸ் மொத்த பாடியிலுமே இட் இஸ் லைக் கனெக்டிங், எல்லா ஆர்கனையும் கனெக்ட் பண்ணோம், மொத்த உடம்பே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் கனெக்டிங். ஸோ தட் வை வி கால் பிளட் ஆஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்? காம்பனன்ட்ஸ் என்ன அர்த்தம்? பிளட்டுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். Second one, it's RBC. Third one is WBC. And the last one is plasma. Sure. We'll start from the last, plasma. ஸோ பிளாஸ்மானா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஒரு வெசல் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் வந்து தட் இஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. இமேஜின் அ வெசல். ஒரு வெசலுக்குள்ளே நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஆரல்ஸ் ஒரு கிளாஸ், ஒரு ரூம் எடுத்துக்கலாம். ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், சோஃபா, பெட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மேட்ரிக்ஸ். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து வி கால்ட் as a component. ஸோ பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் as a மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் யூல் பி ஹேவிங் ஆல் தீஸ். So plasma எடுத்துக்கும் போது the plasma is said to be in pale yellow color. So plasma வந்து பார்த்தீங்கன்னா it will be pale yellow in color. சரி, next one RBC. RBC யோட full form என்னன்னு பார்த்தீங்கன்னா red blood corpuscles or red blood cells. ஸோ RBC யோட important purpose என்னன்னு பார்த்தீங்கன்னா it helps in the transportation of oxygen. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு பிளட்னாலே வந்து மெயினாக வந்து இட் லைக் கனெக்டிவ் டிஷ்யூ, மொத்த பாடியுமே கனெக்ட் பண்ணும். ஸ்பெஷல் RBC பற்றி பார்க்கும்போது it helps in the transportation of oxygen throughout the body. ஸோ இந்த RBC red blood corpuscles, red color, எதுக்கு அந்த ரெட் கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா because of the presence of hemoglobin. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால தான் it gives the red color to the blood. Next one பார்த்தீங்கன்னா WBC, which is white blood corpuscles or white blood cells. எதுக்கு இந்த white blood corpuscles இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it provides immune power. நம்ம பாடியில் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகளாக நுழைஞ்சிடுச்சு, ஒரு டிசீஸ், சம் கைண்ட் ஆஃப் வைரஸ், ஏதோ பேக்டீரியா நுழைஞ்சிடுச்சுன்னா it will fight against them. ஸோ நம்ம பாடியோட இம்யூன் பவருக்கு ரெஸ்பான்சிபிள் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த WBC. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா it is platelets. பிளேட்லெட்ஸோட காம்பனன்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான், it helps in blood clotting. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் மேஜராக சொல்லும்போது இது மட்டும்தான். Now let's get back to the topic blood pressure. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹார்ட் வந்து பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் வில் பி கிரியேட்டட். கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட் இஸ் அ நார்மல் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் 120/80 mm of Hg.
So what is this Hg? Hg is nothing but mercury. And so 120 of 80 mm of Hg. So இந்த blood pressure வந்து நம்ம எந்த equipment-ஓட measure பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with the help of sphygmomanometer. That is sphygmomanometer. So sphygmomanometer பார்த்தீங்கன்னா first we had only these in the type மட்டும் தான் இருந்துச்சு. But nowadays we have digital type also. So that is mercury sphygmomanometer, digital sphygmomanometer and aneroid sphygmomanometer. There are 3 types of sphygmomanometers இருக்கு. இதை வச்சு நம்ம blood pressure measure பண்ணலாம். சரி, இப்போ நம்ம சொல்லிட்டோம் நார்மலா 120/80. But what is this 120? What is this 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 120 வந்து we call it as systolic pressure. And the 80 பார்த்தீங்கன்னா we call it as diastolic pressure. So systolic pressure அப்படின்னு சொல்லும்போது it is nothing but contraction of the heart. So contraction, that is ventricular contraction தான் வந்து we call it as systolic pressure. Diastolic pressure ன்னு பார்த்தீங்கன்னா ventricular relaxation. Heart நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் contraction and relaxation movement தான் இருக்கும். So heart contract ஆகும்போது ஒரு kind of ventriclesல ஒரு kind of pressure இருக்கும், relaxed-ஆ இருக்கும்போது ventricularல ஒரு kind of pressure இருக்கும். அதுதான் வந்து we call it as systolic and diastolic pressure. Again systolic-னா வந்து ventricular contraction and diastolic-னா ventricular relaxation. Okay. சரி, இப்போ நம்ம வந்து பேசும்போது லைக் ஐ டோல்ட் நார்மல் பிபி வந்து 120/80 அப்படின்னு பார்த்துட்டோம். இல்லை சில பேருக்கு வந்து லோ பிபி ஹை பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ பிபி வந்து எந்த டேர்ம் வச்சு நம்ம மெஷர் ஆர் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். whereas low BP வந்து we will mention with the term as hypotension. Okay, next one. We are going to see about the blood group. So blood group normal blood pressure பத்தி பார்த்தோம். First we saw about the pumping or blood pump பண்ற organ பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அத வரக்கூடிய pressure பத்தி பார்த்தோம். Now we are going to see about the blood group. But before the blood group பார்க்கிறதுக்கு முன்னாடி we have to see one difference that is difference between artery and vein. So நம்ம diagram if you remember artery ventry இதெல்லாம் பார்த்திருப்போம் startingல. So arteries னா என்ன ventricle veins னா என்ன difference அப்படினு பாத்தீங்கன்னா arteries வந்து will always be very thin தான் இருக்கும், whereas veins பாத்தீங்கன்னா it will be very thick. இன்னொரு question கேட்பாங்க, why the veins or ventricles எதுக்கு அவ்வளவு திக்கா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா if you remember the diagram நம்ம பாக்கும்போது இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன்னா இங்க இருந்து that is blood வந்து from the left ventricle இருந்து it will move on to other parts of the body. கரெக்ட்டா? இந்த சைடுல பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து blood will move on to lungs. So இந்த மாதிரி வென்ட்ரிக்கல்கோட purpose என்ன பாத்தீங்கன்னா it will push the blood away from the heart. So அந்த blood வந்து ஹார்ட்டுக்கு அவே தள்ளும்போது pressure வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். Actually அந்த pressure bear பண்ணனும் அப்படின்றதால தான் this vein that is ventricles வந்து it is made very thick. So ஒரு major difference பாத்தீங்கன்னா arteries வந்து will be very thin because it's receiving blood. அந்த அளவுக்கு pressure இருக்காது. ஆனா blood வந்து கொடுக்கும்போது a huge amount of pressure will be there. That's why ventricles are made very thick. இது வந்து one of the major difference between arteries and veins. So arteries இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா arteries will be carrying blood towards the heart, whereas ventricles that is veins பாத்தீங்கன்னா they will be carrying blood away from the heart. So difference கேக்கும்போது the ரெண்டு difference வந்து நம்ம எழுதிக்கலாம். So Carl Landsteiner அப்படின்றவர் தான் இந்த blood group அப்படின்ற கான்செப்டை வந்து introduce பண்ணாரு. எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் 1900. சரி, எதுக்கு நம்ம blood group வந்து இந்த மாதிரி introduce பண்றோம்? What is the reason? சும்மா எல்லாருக்குமே வந்து எல்லா blood-ம் ஏத்திரணும் ஸ்ட்ரிக்ட்லினோ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், நிறைய பேர் கேட்பாங்க இந்த blood group இருந்தா டொனேட் பண்ணுங்க, சர்ஜரிக்கு வந்து இந்த blood group இருந்தா கொடுங்க. What is the purpose அப்படின்னு பாத்தீங்கன்னா so before that we have to know what are the types of blood groups. மொத்தமா பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவர் தான் வந்து அந்த blood group concept introduce பண்ணாரு. There are 4 types of blood. First one is going to be A, B, O and AB. இதில் வந்து பார்க்கும்போது மெயினாக வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறது வந்து we call it as AB. AB தான் வந்து we call them as universal donor. Whereas O blood group இருக்கிறவங்கள வந்து we call them as universal recipient அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் டோனர் என்ன பார்த்தீங்கன்னா they can donate blood to எந்த ஒரு blood groupமே வந்து அவங்களால வந்து blood வந்து டொனேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏனா ஏக்கு தான் டொனேட் பண்ண முடியும், பி பாசிட்டிவ் அவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஏபி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேட்டகரி blood இருக்கிறவங்களுக்கும் அவங்களால டொனேட் பண்ண முடியும். that is O blood group பாத்தீங்கன்னா they can receive blood as universal recipient அப்படினு சொல்லும்போது எந்த blood group கிட்ட இருந்தோ அவங்களால வந்து blood receive பண்ணிக்க முடியும், அவங்க blood the bodyமே வந்து accept பண்ணிக்கும். What is the reason? We'll see that. So before that we have to know, இப்போ நீங்க tabular column பாத்தீங்கன்னா blood group கொடுத்திருக்கேன் and I have given something about antigens and antibodies. So antigens னா என்ன, antibodies னா என்ன? Antigens அப்படினு பாக்கும்போது we will be denoting it with the term Ag. Antibodies பாத்தீங்கன்னா AB.
ஸோ இந்த AG AB என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் blood, that is bloodல வந்து component of blood ரொம்ப important பார்க்கும்போது RBC, ஏன்னா it only supplies oxygen to all the parts of the body. So RBC ஓட layer, imagine this. So structure of RBC we should know. Structure of RBC எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா somewhat ஒரு donut shape சொல்லலாம், இல்லை disc shape சொல்லலாம், சென்டரில் மட்டும் ஒரு ஹோல் ஒரு ஹாலோ இதுவாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆன்டிஜென்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be present on the top layer of RBC. இந்த top layer of RBCல தான் பார்த்தீங்கன்னா will be having this antigen. Will be having this antigens. அப்போ antibodies எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be present inside the plasma. நம்ம ஏற்கனவே பிளாஸ்மானா என்னன்னு பார்த்தோம். பிளாஸ்மானா என்ன? It is a matrix and it will be pale yellow in color. So antigen வந்து top layer of RBCல இருக்கும். Antibodies வந்து it will be present inside the plasma. சரி, இப்போ வரலாம். First we'll move on to A blood group. So A blood groupல பார்க்கும்போது இந்த antigen A, first இந்த antigen antibody என்னன்னு பார்த்தீங்கன்னா bloodக்குள்ள இருக்க some kind of components or material. சரி, இப்போ இந்த A blood groupல பார்த்தீங்கன்னா antigen A எங்கே இருக்க போகுது? It is going to be on the top layer of RBC, whereas antibody எங்கே இருக்கும்? B எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be present inside the plasma. Whereas antigen B க்கு பார்த்தீங்கன்னா இந்த antigen blood group B க்கு பார்த்தீங்கன்னா antigen B வந்து it will be present on the top layer of RBC and antibody A வந்து it will be present inside the plasma. So what about this AB blood group? AB blood group பார்த்தீங்கன்னா antibodies வந்து கிடையவே கிடையாது, எதுவுமே இருக்க, plasma it will be like empty. Whereas A and B இந்த ரெண்டு ஆன்டிஜென்மே வந்து it will be present on the top layer of RBC. So ஏற்கனவே சொன்ன மாதிரி AB blood group வந்து we call it as universal donor. சரி, next one O blood group. So O blood groupல இப்போ வந்து AB blood groupல வந்து antibodies கிடையாது, ஆனால் O blood groupல பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் சுத்தமாக இருக்காது. அப்போ சுத்தமாக இருக்க என்ன அர்த்தம்? இந்த டாப் லேயர் ஆஃப் RBCல வந்து எதுவுமே இருக்காது. whereas A and B ஆன்டிபாடிஸ் எங்கே இருக்கும்? ஆன்டிபாடிஸ் மட்டும் இருக்கும். it will also be present inside the plasma. பிளாஸ்மாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். டாப் லேயர் ஆஃப் RBCல வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டேப்லெட் காலம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஏதாவது லைக் 1 mark or 2 mark ஆன்சர் நம்ம கேட்கும்போது ஈஸியாக எழுத முடியும். டேப்லெட் காலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, next one is about the cardiac cycle. So cardiac cycle என்னன்னு பண்ண cardiac we all know nothing but heart. So heart பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு எடுத்துக்கும் போது ஒரு மினிட்ல வந்து எத்தனை வாட்டி ஹார்ட் பீட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஒரு 72 to 80 டைம்ஸ் ஒரு 1 மினிட்ல வந்து ஹார்ட் 72 to 80 டைம்ஸ் வந்து பீட் ஆகணும் ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு. சரி, வாட் இஸ் இஸ் கார்டியக் சைக்கிள்? அப்போ அந்த ஒரு மினிட்ல வந்து தட் இஸ் அப்படி ஒரு மினிட் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டு 72 to 80 டைம்ஸ் பீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஒரு ஹார்ட் பீட் கம்ப்ளீட் பண்ணும்போது அது நடக்கக்கூடிய சைக்கிளில் தான் வந்து we call it as cardiac cycle. திரும்ப சொல்கிறேன், நான் 72 to 80 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் பண்ணோம் 1 மினிட்ல. ஆனால் அந்த ஒரே ஒரு பீட் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை தான் வந்து we call it as cardiac cycle. அது வந்து ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மூலமாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்க்கும்போது cardiac cycleல வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து arterial systole, ventricular systole and cardiac, that is cardiac diastole. இப்போ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த arterial system வந்து it will be happening only 0.1 செகண்ட் 0.1 செகண்டுக்கு மட்டும்தான் இந்த arterial systole இருக்கும். சரி, இப்போ வந்து பிஃபோர் தட் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஹார்ட் பீட் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நடக்கும்போது எவ்வளோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதோ we call it as cardiac cycle. ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு வந்து ஒரு cardiac cycle எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்க்கும்போது it will be happening for 0.8 seconds. ஸோ இந்த 0.8 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட் சைக்கிள் வந்து முடியணும். தட் இஸ் வாட் ஒரு நார்மல் ரேட். ஓகே, இப்போ வந்து arterial systole பார்த்தீங்கன்னா it will happen for 0.1 second. ventricular systole பார்த்தீங்கன்னா it will be happening for 0.3 seconds. whereas மிச்சம் இருக்கிறது complete diastole. நம்ம we know what is diastole already and we know what is systole. systole na enna, which means contraction. diastole na enna, relaxation. இந்த ரெண்டு arterial and ventricular systole பார்த்தீங்கன்னா contract இருக்கும்போது happen for 0.1 second and 0.3 second. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா diastole, which means relaxation. and relaxation will happen for 0.5 seconds. இதுதான் வந்து மொத்த ஒரே ஒரு ஹார்ட் பீட் இவ்வளோ செகண்ட்குள்ளே வந்து முடிஞ்சிடணும். இதுதான் வந்து we call it as cardiac cycle and this is the diagrammatic representation of cardiac cycle.